கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இந்த மீகா 7வது அதிகாரம் 14ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது அவர்களுக்கு அதிசயத்தை செய்த தேவன் இன்று நீங்கள் கவலை கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் உங்களை அதிசயங்களை பண்ண போகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் இருங்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள். உங்களை மனவேதனைப்படுத்துகிற மனிதர்களிடத்தில் சொல்வதை விட நீங்க கர்த்தரிடத்தில் உங்கள் வேதனைகளையும் கவலைகளையும் குறைபாடுகளையும் சொல்லுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை அதிசயம் பண்ண செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதனால் நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கண்மலை மீப்பரமாய் இருக்கிற பரலோகத்திற்கு எங்கள் பரமபிதாவே, உங்களுக்கு கொடானோட சொல்றேன் கர்த்தாவே. இந்த வேளையில் இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருப்பா. உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ராஜா. இந்த வசனத்தின் மூலம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. பிள்ளைகள் மன வேதனையோடு இருக்கிறார்களா? பிள்ளைகளின் வேதனைகளோடு இருக்கிறார்களா? ஆண்டவரே, பெற்றோர்களின் வேதனையோடு இருக்கிறார்களா? பிள்ளைகளுக்கு தேவைகள் இருக்கிறதா? எல்லா வேதனைகளையும் மாற்றும் ஆண்டவரே. பெற்றோரின் வேதனைகளை மாற்றும். கணவர் மனைவிகள் என்று கவலையோடு இருக்கிற வேதனைகளை மாற்றும். அவர் உம்மிடத்தில் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீர் பேசும் தேவா. அவர்கள் மன சஞ்சலத்தோடு இருப்பாரானால் அந்த மன சஞ்சலத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக ராஜா. அப்பா, நீர் பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடும், ஆற்றலை கொடும். பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென்.